ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 8ஆம் இடத்துல கேத்து உட்காருவார். அங்க கொஞ்சம் சிக்கல்கள் நிறைய இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் 5க்கு உண்டானது அப்படின்னாக்கா 5ஆம் இடம் என்பது தன்னுடைய ஆச்சாரியனும் குறிக்கும், தன்னுடைய குழந்தையையும் குறிக்கும், தன்னுடைய நண்பர்களையும், அதாவது காதல் ஏற்படக்கூடிய, காதல் வயப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பையும் காதல் உறவினையும் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஞானத்துடன் நமக்கு இருக்கக்கூடிய உறவையும் குறிக்குமா? பிறகு 6க்கு உண்டானவன் எதிரியை குறிக்கும். முதல்ல தனக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்களை குறிக்கும். முதல்ல வாய்ப்புகள் மிகுந்தவர்களாக ஒரு கியூரியாசிட்டி அதிகமாக மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், 2வது செக்மெண்ட்டும் 3வது செக்மெண்ட்டும் தன்னம்பிக்கையும் முதலாளியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பிறகு இந்த வருஷ கடைசியில பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கண்டு ஒரு தன்னம்பிக்கையுடன் ஒரு முதலாளியாக நம்ம தொடர போகிறோம். அல்லது ஒரு தலைவனாக, ஒரு லீடராக நம்ம இது வரைக்கும் தனி கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் நிறைய வரும். ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா பணம் அப்படி வரும். ஆனா பணம் இங்கே போயிட்டே இருக்கும். அதை பயன்படுத்துங்கள், பிளான் பண்ணணும். எதுவுமே நீங்க தூக்கம் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால நீங்க தூங்குறது ப்ராப்பரா தூங்கி எழுந்திருக்கணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ சுயமா ரெஸ்ட் எடுத்து பழகுங்கள். நிறைய நாலேஜ் வரும். நிறைய அப்படியே திங்கிங்கிற மாதிரி. வெளியில் செல்லும் போது சேஃப்டியா போகணும், சேஃப்டியா வரும். கேத்து 8ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுவது அவசியம். ஏதாவது பொருட்கள் காணாம போவதோ அல்லது ஏதாவது ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைப்பிட்டு நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூரண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான 2026ஆம் ஆண்டினுடைய முழு பலன்களை சொல்ல இருக்கின்றோம். கான்ஸ்டன்ட் எஃபர்ட், ரெசிஸ்டன்ட் பவர், அப்புறம் ஒரு பர்மனன்ட் ஸ்டே அப்படின்னா அது மகர ராசிகள். அதாவது உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி, மன உழைப்பாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். அதாவது ஒரு சரீர உழைப்பு தாங்குகிற சக்தி, அந்த உழைப்பை தாங்கி அந்த உழைத்து மேலே ஏறக்கூடிய சக்தி படைத்தவர்கள் மகர ராசி என்பவர்கள். அதே போல முயற்சி கொண்டு வெற்றி அடைஞ்சிட்டாலும் அந்த வெற்றியில் நிலை பெற்று வருஷ கணக்கா 15, 20, 30 வருஷம் அப்படியே ஒரு ஃபீல்டுல டாப்லேயே நிற்கக்கூடிய திறமை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒருத்தருக்கு மேனேஜர் மகர ராசிக்காரர் கிடைச்சிட்டாருனாக்கா அது பெரிய கிஃப்ட். அதே போல தனக்கு பாஸ் ஒருத்தர் மேனேஜரா கிடைச்சிட்டாருனாலும் கிஃப்ட். ஏன்னா கீழே இருக்கிறவர்களையும் அனுசரிச்சு அந்த ஒரு பொறுமையோட கண்ணியத்தோட கொண்டு போகிறதுல மகர ராசி கிடைக்கிற மகர ராசி அன்பர்கள் தான். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2026 இதுல 3 நட்சத்திரம் இருக்கிறது. நமக்கு உத்திராட்டம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். இவர்களுக்கு 2026 என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு நியூ இயராக இருந்தாலும் நம்மளுடைய ஏக்கம், எதிர்பார்ப்பு இதெல்லாம் நிறைய தான் இருக்கும். எவ்வளவுதான் வெறுத்து போயிட்டாலும் இந்த வரக்கூடிய வருஷமாவது எனக்கு ஃபினான்சியலா ஒரு ஃப்ரீடமும், ஆரோக்கிய மேன்மையும், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும், கடன் இல்லாத ஒரு தீர்வும், வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்குமா அப்படின்னு எவ்வளவோ எதிர்பார்ப்புகள். கொஞ்சமாவது கையில காசு தங்குமா அப்படிங்கிறது, பெண் மாப்பிள்ளை கிடைக்காதவர்களுக்கு, திருமணம் ஆகாம
குழந்தை இல்லாமல் எவ்வளோ அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு இது ஒரு மைல்கல்லாக இந்த வருஷமாவது நடந்துருமா அப்படிங்கிறது தான் வந்து கேள்விக்குறியாக இருக்கும், எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கின்றோம். இதை வந்து எப்படி பார்க்க போறோம்னாக்கா, நியூ இயர் அன்று 12 மணிக்கு ஒரு ஜாதகம் போடுறோம். அதன் பிறகு வருஷ கிரகங்கள் என்னென்ன மாறுகின்றன அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து என்னென்ன பார்வை அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலனை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய விசேஷங்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். முதல்ல 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுருவோம். ஜனவரி பிப்ரவரி ஒரு செக்மெண்ட், பிறகு மார்ச்ல இருந்து மே வரைக்கும் 2வது செக்மெண்ட், பிறகு ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் 3வது, பிறகு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 4 செக்மெண்ட் தான். இந்த வருஷம் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, சனி தன்னுடைய வீட்டை மாற்றுவதில்லை. ஆனால் அவர் சனி வந்து 2 நட்சத்திரத்தில் தான் பிரயாணிக்கின்றார். முதல் 5 மாதங்கள் வந்து அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியில் நிற்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்துல பராக்கிரமஸ்தானம், அதாவது சகோதர ஸ்தானம், பராக்கிரமஸ்தானம். பிறகு அனைத்து முயற்சிகளுக்கும் பிரயத்தனஸ்தானம் சொல்லுவோம். அதாவது எல்லா முயற்சிகளுக்கும், படைக்கும் திறனுக்கும், காதிற்கும், பிறகு மூதாதையர் சொத்துகளுக்கும், பாக பிரிவினைக்கும் உண்டான ஒரு இடத்துல சனி வந்து உட்கார்றது. சனி தான் உங்களுடைய ராசி மற்றும் லக்னாதிபதி. அவர் வந்து உட்கார்ந்து இந்த வருஷம் முழுவதும் வந்து முதல் 5 மாதங்கள் உத்திரட்டாதியிலும், அடுத்த 5 மாதங்கள் ரேவதியிலும், பிறகு மீண்டும் வந்து 2 மாதங்கள் கடைசியில வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே உத்திரட்டாதியிலே வக்கரமாக வந்துறார். இவ்வளவுதான், சரியா? இதனுடைய பரிணாமம் எப்படி இருக்கும்? இந்த சனியாகப்பட்டவர் இங்கிருந்து கொண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான குழந்தைகள் ஸ்தானமான, பிறகு கலைகள், திறமைகள், இந்த ஸ்தானத்தை பார்க்கிறார், பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரா? இதையும் கணக்கில் கொள்ளுவோம். அடுத்தது ராகு கேத்துக்கள். வருஷத்துக்கு, அதாவது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய ராகு கேத்துக்கள். உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல 6 மாசம் அங்கேயே இருக்க போறார். பிறகு அவிட்ட நட்சத்திரத்துல 6 மாசம், அதுல கடைசியில 2 மாசம் என்ன, உங்களுடைய மகரத்துக்கே வந்துடுறார். உங்களுடைய லக்னத்துக்கு கடைசியில 5 டிசம்பருக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுவதும் அவர் 2ஆம் இடத்திலேயே தான் இருக்க போகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் மிக 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 முக்கியம். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒர்க் பண்ணுகிறவர்கள், யோசிப்பவர்கள், அதாவது தன்னை நிலைநாட்டுபவர்கள். ஆனால் இந்த 2 வருஷமுமே அவர்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். எல்லாமே ஃபாஸ்ட் அப்படிங்கும்போது சூழ்நிலைக்கு தன்னை வந்து அடாப்ட் பண்ணி கொள்வதற்கு, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைப்பு செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அது இந்த ராகு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாம அடுத்துன்னு உங்களுக்கு நிறைய டாஸ்கை வந்து சோதனைகள் வடிவமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுல நம்ம சக்சீடு பண்ணுவோமா அப்படின்னு பார்க்கணும். கேத்து 8ஆம் இடத்துல முதல் 4 மாதங்கள் வந்து பூரத்துல இருக்கார். அது சுக்கரனுடைய அமைப்பு. 5க்குண்டானவனுடைய 10க்குண்டானவனுடைய பிசினஸ் நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார். சுக்கரனுடைய நட்சத்திரத்துல முதல் 4 மாதங்கள். பிறகு மகா நட்சத்திரத்துல 7 மாதங்கள் இருக்கிறார். கடைசியில 1 மாதம், அதாவது உங்களுடைய 7ஆம் இடமாகிய கடகத்துல ஆயில்யத்துல வந்து இருக்க போறார். அப்ப 8ஆம் இடத்துல கேத்து அப்படிங்கிறது, 8ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது ரொம்ப கெடுதி. ஆனால் 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது சில நன்மைகள் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்க்கிறோம். பிறகு இந்த வருஷம் வந்து மாறக்கூடியவர் யாருன்னாக்கா குரு. உங்களுடைய 12க்கும் 3க்கும் உண்டான குரு தான் மாறுகிறார். அப்போ குருவுக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு ஏற்பட போகிறது. குரு வந்து முதல்ல 5 மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல உட்கார்றார். 6ஆம் இடம் என்பது ரிண, ரோக, சத்ரு மற்றும் வேலை வாய்ப்புகளை கொடுக்க. ரிணம்னாக்கா கடன், நோய், எதிரிகள், பிறகு வேலை வாய்ப்புகள், வெளிநாடுகள், தாய்மாமனுடைய உறவு முறைகள், தன்னுடைய சொந்த ஆரோக்கியம், தன்னுடைய சொந்த பிம்பம், தன்னுடைய எபிலிட்டி, தன்னுடைய ஃபோர்ஸ், சக்தி, எனர்ஜி, அந்த மாதிரி இடத்துல 12க்கு உண்டானவன் 3க்கு உண்டானவன் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இங்க வந்து உட்காருகிறார். அது மட்டும் சாதாரணமா உட்கார்லவர், அவர் வந்து புதனோட பரிவர்த்தனை ஆகிறார். 6க்கு உண்டானவனோட இவர் 12க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது இது ஒரு விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ குரு எந்த விதத்தில் நன்மை செய்வார்? 12க்கு உண்டானவர் மகர ராசிக்கு வந்து பெருசா நட்பு எல்லாம் கிடையாது, ஆனா எதிரியும் கிடையாதுன்னு சொல்லுவோம். குருவுக்கும் சனிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதுல பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாகும். பிறகு அதுக்கப்புறம் 3 மாதங்கள் வக்கரம் இல்லாமல் நேர்கத்தியாகும். வந்துட்டு
2 ஜூனுக்கு அவர் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு உச்சமாக வருகிறார். அதன் பிறகு அக்டோபர் வரைக்கும் இங்கதான் இருக்கிறார். 5 மாதம் இங்க இருந்துட்டு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து அவர் எங்க போயிடுறாருன்னு கேட்டா சிம்மத்திற்கு போகிறார். கேத்துவுடன் போய் இணைய போகிறார். இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய அமைப்பு. இதை தான் நம்ம ஒரு 4 செக்மெண்டா வந்து 5 தலைப்புகளில் நாம் பிரித்து கொள்கின்றோம். சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். முதல்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப ராசியிலும் கிருத்திகா நட்சத்திரத்திலும் பிறக்கிறது. அது உங்களுடைய 5ஆம் இடமாக அமைகிறது. அப்படிங்கும்போது என்ன சமாச்சாரங்கள்? நிறைய வளர்ச்சிகள் உண்டு. அதுலேயும் என்ன, உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற வளர்ச்சிகள் உண்டு. நீங்க என்ன ஆரம்பிச்சாலும் நீங்க வந்து அதை வந்து அப்படியே நீங்க வளர வேண்டாம்னாலும் அது நிற்காது. வளர்ந்து கொண்டே போகும். அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா ரேப்பிட் மாதிரி, அப்படியே ரேப்பிட் ஃபயர்னு சொல்லுவாங்களே, கிட்டு அடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் மனதளவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். குழந்தைகளால் லாபம் உண்டு. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம மகர ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. லக்னம் வந்து எப்பவுமே கன்னிதான். 12 மணிக்கு இரவு இல்லையா, லக்னம் 9ஆம் இடமாக வரும். எப்பவுமே உங்களுக்கு பாகியஸ்தானத்துலதான் வந்து நியூ இயர் பிறக்கும். ஆனா இந்த முறை இன்னொரு திருக்கோணமாக 5ஆம் இடத்துல ராசி உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கும்போது இந்த வருஷம் உங்களுடைய கையில். இந்த 2026 வருஷம் மகர ராசிக்காரர்களை வேண்டியதை கொடுக்கும் கல்பத்தருவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அதை பயன்படுத்த தெரியணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கு இல்லையா, இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அதுதான் தனம், வாக்கு, குடும்பம், அதாவது உங்களுடைய சொத்துக்கள். உறவு என்கின்ற சொத்துக்களும் அதை தான் குறிக்கிறது. பிறகு பணம் என்கின்ற சொத்துக்களையும் இந்த வீடு தான் குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல வந்து ராகு வந்து உட்கார்ந்தாருன்னா வருமானம் வந்து சம்பளத்தை விட கிம்பளம் அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க பிக்ஸ்டு ரேட்டை விட அந்த முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா வந்து இந்த கசுறு இப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது நிறைய வரும். அதனால மகர ராசிக்காரர்கள் வந்து 2ஆம் இடத்துல சொத்துக்கள் நிறைய குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போ இந்த ராகு இருக்கிறதுனால நிறைய மெட்டல்ஸ், ராகுங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லப்போனா சனியனுடைய இடத்துல இருக்கிறார். இருந்தாலும் 2ஆம் இடம் ஒரு பணப்பரஸ்தானம். அதுவும் இல்லாம தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பெரிய சூக்ஷ்மங்கள். அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். மொத்தம் 5 தலைப்புகள் எப்பயும் பார்க்குற மாதிரி. முதல்ல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய பிம்பம் சமுதாயத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னிடத்தில், என்னுடைய நண்பர்களிடத்தில் எப்படி இருக்கும், என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும். 2வது வந்து என்னுடைய தொழில். ஏனென்றால் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன், மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் 2026 வருஷமும் 2027 வருஷமும் மிக மிக வாழ்க்கையில் முக்கியமானது. அதுவும் இல்லாமல் 30லிருந்து 55 வயது வரைக்கும் இருப்பவர்களுக்கு நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும், பிறகு தன்னையே வந்து தான் வேறாக பார்க்கக்கூடிய விஷயத்தையும் கொடுக்கும். தனக்குள்ள இருக்கக்கூடியவன் நமக்கே தெரியல, நான் இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி. நெகட்டிவா நான் சொல்லல, பாசிட்டிவா தான் சொல்றேன். நிறைய திறமைகளை வந்து வெளியில கொண்டு வரும். கொஞ்சம் வந்து அப்படியே சுத்த விட்டாலும் விடும், ஆனாலும் வளர்ச்சி உண்டாகும். ஆக இப்படியாக தொழில என்னென்ன மாற்றங்கள், சனியினால என்ன மாற்றங்கள், ராகுனால என்ன மாற்றங்கள், குரு 6ஆம் இடத்துல புதிய வாய்ப்புகள் இடத்துல இருக்கிறார், 12ஆம் இடத்தை சம்பளம், அதுல என்ன மாற்றங்கள், அதை பார்க்க போகிறோம். அதே போல 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு சார். 5க்கு உண்டானவன், 6க்கு உண்டானவன், 8க்கு உண்டானவன், 12க்கு உண்டானவன், எல்லாமே 12ஆம் இடத்துல கனெக்டடா இருக்கு. அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நீங்க டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது உங்களுடைய குழந்தைகள் முதற்கொண்டு, உங்களுடைய கடன், உங்களுடைய கௌரவம், உங்களுடைய என்ன சொல்ற அதிர்ஷ்டம் எல்லாம் வந்துட்டு போகும். எல்லாம் ஒன் பின் ஒன்னாக வந்துட்டு போகும் தொழில்ல. அதனால ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு சொந்த தொழில் மாறுவதும் இப்படியாக நிறைய இருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது உறவுகளும் நானும் உறவுகள். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தாலே 8ஆம் இடத்துல கேத்து உட்காருவார். அங்க கொஞ்சம் சிக்கல்கள் நிறைய இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிறது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ். 5க்கு உண்டானது அப்படின்னாக்கா 5ஆம் இடம் என்பது தன்னுடைய ஆச்சாரியனும் குறிக்கும், தன்னுடைய குழந்தையையும் குறிக்கும், தன்னுடைய நண்பர்களையும், அதாவது காதல் ஏற்படக்கூடிய, காதல் வயப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பையும், காதல் உறவினையும் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஞானத்துடன் நமக்கு இருக்கக்கூடிய உறவையும் குறிக்குமா. பிறகு 6க்கு உண்டானவன் வந்து எதிரியை குறிக்கும். முதல்ல தனக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்களை குறிக்கும். ரொம்ப முக்கியமான உறவு. ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளவுதான். அந்த மாதிரி இதையெல்லாம் குறிக்கிறது. பிறகு
8ஆம் இடம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியாமல் நமக்கு குழி பறிக்கக்கூடியவர்களையும் இத்தனையும் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது சூக்ஷ்மமான விஷயம். அதை நம்ம பார்ப்போம், உறவுகளுடைய ரகசியங்களை பார்ப்போம். அடுத்தது சொத்துக்களை எவ்வளவு சேர்க்க போறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆனா ராகு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல சொத்துக்கள் உண்டா, அசைகிற சொத்தா, அசையாத சொத்தா, செல்வாக்கா என்னன்னு பார்ப்போம். கடைசியாக மாணவ செல்வங்களுக்கு படிப்பு, ஏன்னா படிப்புல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுவும் என்ன பிரயோஜனம், என்ன பலன்கள், முக்கியமாக பப்ளிக் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. பாசிட்டிவான மாற்றங்கள் தான் அது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சனி ஏன்னா 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும் போதும் பாகிஸ்தானத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிறனால படிப்புல வந்து என்ன மந்தத்தன்மை இருக்கா இல்லையா, எப்படி நம்ம எந்த மாதிரியான புத்திசாலித்தனமான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும்னு எல்லாம் பார்க்க இருக்கட்டும். அதனால இந்த 2026 இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா 2 வருஷத்துக்கு சேர்த்து சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. அடுத்த வருஷமும் சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது ஒரு தொலைநோக்கை கொண்டு 2 வருஷத்துக்கும் சேர்த்து பிளான் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறோம் நம்ம மகர ராசி அன்பர்கள். சரி, முதல்ல மகர ராசி அன்பனாகி நான் எப்படி இருப்பேன்? 3 நட்சத்திரமா இருக்கலாம். அது உத்தராஷாடா இருக்கலாம், சிரவணம் என்கின்ற திருவோணமாக இருக்கலாம், தனிஷ்டா என்கின்ற அவிட்டமாக, 3 நட்சத்திரத்துல யாரு பிறந்திருந்தாலும் மகர ராசி எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா, முதல்ல அந்த செக்மெண்ட்டை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், மார்ச் டு மே செகண்ட் செக்மெண்ட், பிறகு ஜூன் டு செப்டம்பர் 3வது செக்மெண்ட், கடைசி 3 மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4வது செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, 2 மாதங்கள். அந்த 2 மாதங்கள்ல உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எங்க இருக்கும்னு கேட்டா, உங்களுடைய கடன் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள், தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து மேலும் ஒரு புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அமைப்புக்கு வந்துடும். முதல்ல இருந்தே கான்ஃபிடென்ட். பிறகு 2வது செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து குரு வக்கரம் நிவர்த்தி பெற்ற உடனே உங்களுக்கு ஒரு விசேஷம் நடக்க போகிறது. என்ன விசேஷம் நடக்க போகிறதுனாக்கா, நீங்கள் இடம் மாறப்போகிறீர்கள். முக்கியமாக இடம் மாற்றமோ அல்லது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸோ ஏதோ ஒன்று கிடைக்க போகுது 2வது செக்மெண்ட்ல. அப்படிங்கும்போது ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். 3வது செக்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். 3வது செக்மெண்ட்ல ராகு மேல இருந்த குருவனுடைய பார்வை நகர்ந்துரும். ஆனா சனியை பார்க்க ஆரம்பிப்பார். அப்படிங்கும்போது சொந்தமாக நான் வந்து சொந்தமாக என்னுடைய சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் நண்பர்கள் அதுக்கு வந்து உதவி பண்றதுமாக தன்னை ஒரு முதலாளியாக பார்க்கக்கூடிய, தன்னுடைய ஒரு செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கை வந்து ஓங்கி நிற்கக்கூடிய, அதே போல ஜாப்ல இருந்தாலும் கூட ஒரு தலைவனாக, அதாவது ஒரு லீடர் மாதிரி ஒரு வழிகாட்டியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். கடைசியில 3 மாதங்கள் இருக்கு இல்லையா, அக்டோபர்ல இருந்து, அப்போ வந்து குரு குடுன்னு ஓடி போய் அவர் அதிசாரமா போயிடுவார். எங்க? சிம்மத்துக்கு போயிடுவார். சிம்மம்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல கேத்துவோடு போய் உட்காந்து இருக்க போறார். அப்படிங்கும்போது அந்த ஒரு 3 மாதங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அரசாங்கத்துல இது வரைக்கும் வந்து நிலுவையில் இருந்த காரியங்கள்லாம் வெறு என்று உங்களுக்கு நடைபெறும். திடீர் பண மரபு கிடைக்கும். ஆக கடைசியில வந்து நீங்க செல்வந்தனாக உங்களை உணரப்போகிறீர்கள். முதல்ல வாய்ப்புகள் மிகுந்தவர்களாக ஒரு கியூரியாசிட்டி அதிகமாக மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், 2வது செக்மெண்ட்டும் 3வது செக்மெண்ட்டும் தன்னம்பிக்கையும் முதலாளியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பிறகு இந்த வருஷ கடைசியில பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கண்டு ஒரு தன்னம்பிக்கையுடன் ஒரு முதலாளியாக நம்ம தொடரப் போகிறோம். அல்லது ஒரு தலைவனாக, ஒரு லீடராக நம்ம வந்து இது வரைக்கும் தனி கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கு. மனதளவில் கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகிட்டு போகும். ஆனா இதுல ஒரு லேகிங் இருக்கு. என்ன லேகிங் இருக்கு தெரியுமா? நம்ம வந்து தவறாக உளறி எங்கேயாவது மாட்டிப்போம். ஏண்டா உளரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராகுனுடைய காரணத்தினால அது வந்து முதல்ல ஒரு 2 செக்மெண்ட், அதாவது மே மாதம் வரைக்கும் இந்த ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பிறகு ஆரோக்கியமாக இருப்பேனா இல்லையா? இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரோக்கியத்துல வந்து தேர்ச்சி பெற்று வந்தாலும் ராகுனுடைய அமைப்புனால, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்களில் பிரச்சனைகள் இருக்கும். நீங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து ரொம்ப விடிய மொபைல பார்த்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அல்லது லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். விடிய அப்படின்னாக்கா ஒரு 10 மணி 10:30 மணிக்கு உள்ள நம்ம தூங்கிடும். அப்படி ஏதாவது ஒர்க் இருக்கா, மார்னிங் வந்து எழுந்து பண்ணணும்.
அதனால இந்த கண்களை பாதுகாத்து கொள்ளுவது நமக்கு ரொம்ப முக்கியம். அதன் பிறகு ஹார்மோன்ஸ், தைராய்டு அல்லது பற்களில் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிறகு காதுகளிலும், ஏன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்கு, இந்த காது கொஞ்சம் மந்தமாயிடும். இந்த காதுகளில் இஷ்யூ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாரியான மக்கள் என்னன்னு கேட்டால் ஸ்டமக்ல பிரச்சனைகள் இருக்கும். அதனால அதுவும் இந்த ஸ்டமக் பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியே பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பொழுது அப்படின்னாக்கா மே மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். ஏன்னா கேத்து காலபுருஷ தத்துவத்தினுடைய 5ஆம் இடமாக அமைந்து அது இந்த உங்களுடைய ஜாதகத்துக்கு 8ஆம் இடமாக அமைகிறது. ஆனால் கர்ப்பிணி ஸ்திரீகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹெல்த்தை கொஞ்சம் நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கணும். பிறகு வம்பு வழக்கு, நம்ம தேவையில்லாம மற்றவர்களுடைய விஷயத்துல நுழையாம இருந்தாலே அதெல்லாம் தவிர்த்து விடலாம். ஆக இந்த 2026 மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த, ஆரோக்கியத்தை கூட்டக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு முதலாளியாக மற்றும் பல பேருக்கு வழிகாட்டியாக அல்லது வழி நடத்துபவனாக தன்னை காண முடியும். அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் மகர ராசி அன்பர்களுக்கு. ஆனால் மாற்றங்கள் நிறைய உண்டு. அடுத்த வருஷத்துக்கு நீங்க இப்ப ரெடி ஆகணும். இப்போ ஒரு மீட்டிங்கோ ஒரு கான்வர்சேஷனோ தவறா போச்சுன்னா அது பெரிய உங்களுக்கு லாஸை ஏற்படுத்தும். ஏனென்றால் கேத்து 8ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, அதனுடைய அமைப்பு ஒன்று இருக்கு. அது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நீங்க உங்களுடைய, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய தொலைநோக்கு பார்வை 2 வருஷத்துக்கு பிளான் பண்ணும். ஏன்னா ராகு இப்ப 2ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் உங்களுடைய தலையில ஏறி நிற்க போகிறார். ஸோ அது அதனால என்ன சுவாமிகளை நெகட்டிவான ஒரு நெகட்டிவ் கிடையாது. நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீர்கள். நீங்க என்ன மோடுக்கு வந்துடணும்னா ஆக்டிவ் மோடுக்கு வந்துடணும். ரிலாக்ஸ் மோடுக்கு, மெடிடேஷன் மோடு எல்லாம் சரியே வராது மகர ராசி அன்பர்களுக்கு. அதனால 2026 இஸ் நாட் அ மெடிடேஷன் மோட், இட் இஸ் ஆக்டிவ் மோட், ஆக்ஷன் மோட். அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவா ஆக்ஷனோட இருக்கணும். சனிக்கிழமைகளில் முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல ராகு காலத்தை முற்றிலும் நீக்குங்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கை மாதிரி தெரியலாம். ராகு காலத்துல எந்த ஒரு பிசினஸ் ரிலேட்டிவ் நீங்க வச்சுக்க கூடாது. ரைட்டா? அடுத்தது தொழில், அதாவது தொழிலா ஜாபா அப்படிங்கிறது 2ஆ பிரிச்சுக்குவோம். முதல்ல நான் ஜாபை பத்தி பேசுறேன். ஜாப்ல கண்டிப்பாக மாற்றம் உண்டு. ஒண்ணு நீங்களே மாறப்போகிறீர்கள் அல்லது உங்களை தூக்க போகிறார்கள். ஐயோ என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா கவலைப்படாதீங்க, அது அவர்களுடைய விருப்பம். சம்டைம்ஸ் ஓவர் குவாலிஃபைடா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டேலண்டடா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆகாது அவர்களுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே அம்பு போல இருக்கும். அதாவது ஒரு மாதிரி சாலிடா, ஒரு தீக்ஷண்யமா, ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடிய நபர் நீங்க. உங்களுக்கு பிரெயின் வேற பயங்கர ஃபாஸ்டா வேலை செய்யும் இந்த ராகுவின் காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய பார்வையும் அப்படி பாகியஸ்தானத்திலையும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு நிறைய சூக்ஷ்மங்கள்லாம் தெரிய வரும். சனியும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 3ஆம் செக்மெண்ட்ல தொடர்பு கொள்ள போகிறார். அப்படிங்கும்போது யூ ஆர் கோயிங் டு பி லைக் அ திங்க் டேங்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். திங்க் டேங்க்னு என்ன, அந்த மூளை பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ப்ராப்பரா என்கவுண்டர் பண்ணும், என்னென்ன எங்கெங்க நடக்கிறது அப்படின்னு கணிக்க முடியும். எல்லாமே ப்ராப்பரா கணிக்கும் உங்களுடைய மூளை. வாய் மட்டும் கொஞ்சம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். அதனாலதான் ஜாப்ல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீர்கள், அதில் வெற்றியும் அடைவீர்கள். அப்படி இல்லைன்னா வெளியில வேற இடத்துக்காக சேர்ந்து அப்படி வெளியில வேலையை விட்டுட்டாங்க, உங்களை கிக் ஆஃப் பண்ணிட்டாங்க, உங்களை வெளியில தள்ளிட்டாங்கன்னாலும் கவலையப்பட வேண்டாம். அதை விட நல்ல கம்பெனிக்கு நீங்க உட்காருவீர்கள். ஜாப்ல, அது எல்லா ஜாப்ல இருக்கிறவருக்கும் சொல்லிடுறேன். முக்கியமாக நீங்க அரப்ஸ்ல, இஸ்லாம் கண்ட்ரில இருந்தா நல்ல ப்ரமோஷன்ஸோட நல்ல மேல போகக்கூடிய ஒரு அமைப்பு. கீழே நாடுகள்ல, ஈவன் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி ஏரியாவிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலைக்கு போகிறவர்களுக்கு, யூகேல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது. யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே ஜாப்ல இருந்த அந்த இன்செக்யூரிட்டி போகிவிடும். 2ஆவது செக்மெண்ட்ல இருந்தே இதெல்லாம் வித்தியாசம் தெரியும். 2ஆவது செக்மெண்ட் எப்போ, மார்ச்ல இருந்தே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்ல ஒரு பாசிட்டிவான வித்தியாசம் தெரியும்.
சரி, ஜாப்ல வந்து புதுசா வேலை வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, முதல் செக்மெண்ட்டே முதல்ல 20 நாள் விட்டுருங்க. குருவனுடைய நட்சத்திரத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார். அந்த 20 நாள் விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ண டக்கு டக்குன்னு வேலைகள் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, வேலையில சேர்ந்துருங்க. அது பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் வேலையை சேர்ந்துங்க. இல்லையா, அது ஒரு சின்ன ஏணிப்படி மாதிரி இருக்கும், ஒரு திட்டு மாதிரி இருக்கும். ஒரு திட்டுல இருந்து ஜம்ப் பண்ணி ஒரு பெரிய உச்சிக்கு போகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான் அது. இப்போதைக்கு டெம்பரவரியாக அதை பாருங்க. இரண்டாவது செக்மெண்ட்ல உக்கிரமாக முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் உங்களுடைய குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தி, குவான்டிட்டினா உங்களுடைய நேரத்தை வந்து ரொம்ப சீரியஸா இருக்கணும். ஏன்னா ராகு கொஞ்சம் சீரியஸ்னஸ் குறைச்சிருவார். அதாவது மனசுக்குள்ள பதப்பதன்னு இருப்போம், ஆனா செயல்முறையில வந்து என்ன பண்ணுவாருனாக்கா சிதைச்சு விட்டு விடுவார். அதாவது ஒரு மாதிரி வேலை செய்யும் போது மனசு அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடும், சிதறிடும். அது மட்டும் இல்லாம பக்காவா ஒருமுகப்பட்ட தன்மையோட இருந்தா உங்களுக்கு ஜாப்ல எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். பெரிய பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும். இதே ராகு சனி வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாகத்தான் இருக்கிறார்கள். குருவுமே ஃபேவரபிள் தான் இந்த முறை. கேத்து ஒருவர்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கேத்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஜாப்ல வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு எதிரிகள் இருக்கவே செய்வார்கள். எல்லாருக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க. ஆனா கேத்துல வந்து யார் நமக்கு இனிமேல் தெரிஞ்சிடும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அவர்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு மாதிரி தூக்கம் வராது, டிஸ்டர்ப் ஆயிடுவோம். அதுல இருந்து நம்ம தப்பிச்சு கொள்ள வேண்டும். சரி, இந்த உள்ளூரா வெளியூரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக லக்னத்துக்கு வந்து ராகு வந்து டிசம்பர்ல வரப்போறார். அதுக்குள்ள நீங்க வேலை மாறுதல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்துல அமைக்கும். மேக்சிமம் 75-80% வந்து நீங்க உங்களுடைய ஊரை விட்டு வெளியில போகக்கூடிய, அதாவது அந்நிய தேசத்துக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிக்கோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதுவும் நன்மைக்கே. 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தா தன்னுடைய குடும்பத்திலிருந்து கொஞ்சம் தூரமா போய் வேலை செய்யறது, சாதிக்கிறது, அதுல ஒரு ஒருமுகப்பாடு அடைகிறதுங்கிறது ஒரு நார்மல் தான், சகஜம்தான். அதுக்கப்புறம் ராகு லக்னத்துக்கு வந்துடுவார். நீங்க தனியா இருக்க நீங்க வளர்ச்சி ஆவீர்கள். அதுக்காக குடும்பத்தை விட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே வந்து குடும்பம் அப்படிங்கிறது பெரிய தர்மம். அதாவது எங்க சுவாமிகள் கூட குடும்பத்தை வந்து மதிக்காத வந்து ஒழுங்கான சன்னியாசி ஆக முடியாது. குடும்பத்துல அப்பா அம்மா அவர்களுடைய பொறுப்புகள், ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு தங்கையாக, அக்காவாக, அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் மதிப்பு கொடுத்தவர்கள் தான் உருப்படியான சன்னியாசி. ஏனென்றால் சன்னியாசம் அப்படிங்கிறது இந்த உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக மாற்றுவது. அப்படிங்கும்போது பொறுப்பு இல்லாதவங்க தான் சன்னியாசி. நிறைய பேருக்கு சன்னியாசினாலே பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்குது. பாரு இந்த வயசுல எஸ்கேப் ஆயிடுத்து அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. சன்னியாசிங்கிறது ஒரு பெரிய ஒரு தர்மம். அது ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கும். ஆனா ஆனந்தமா, ஃப்ரீடமா எல்லா பொறுப்புகளையும் ஏற்று நடத்துவது. நீங்க பாருங்க, எல்லா ரிஷிகளையும் ஞானிகளையும் முனிகளையும் பாருங்க. இது இந்த சமுதாயத்துல மட்டும் இல்லை, நீ உலகத்துல எங்க போய் ஆன்மீக சமுதாயம் இருந்தாலும் அங்க அந்த உச்ச நிலைக்கு போறவர்கள் எல்லாருமேலேயும் அன்பாகத்தான் இருப்பார்கள். சரி சரி, நான் அதுக்காக வந்து நீங்கள் அப்படி ஆகிவிடுவீர்கள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் வளர்ச்சிக்கு சொல்றேன். ஒரு ரிலாக்ஸ்டா மனசை மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா நீட்டாக வளர்ந்து கொண்டே இருக்கலாம். அடுத்தது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அசரவே வேண்டாம். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே சோதனை தான் உங்களுக்கு. முதல்ல வந்து ஒரு 3 மாதங்கள் மார்ச் வரைக்கும் சோதனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கரைஞ்சு உங்களுடைய அந்த செட்டில்மெண்ட், ஒரு இடத்துல நிலை பெறுவது, ஒரு மாதிரியான ஸ்ட்ராங்காக நிலை பெற்று அங்கு இருந்து சாதிப்பது அப்படிங்கிற மாதிரி, சொந்த தொழில் பண்ணலாமா, சொந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிறவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள், அதுலயும் ரியல் எஸ்டேட் பண்ணுகிறார்கள் இல்லையா, நான் வேலையில ஜாப்ல இருந்துகிட்டே ரியல் எஸ்டேட் பண்றேன்னா நோ, ஜாக்கிரதையா இருங்க. பிறகு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் இருப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வருஷம் இது. என்ன சுவாமிஜி பயமுறுத்திட்டேள் அப்படின்னாக்கா, முதல் 2 செக்மெண்ட்டுகள் 3 செக்மெண்ட்டுக்குமே நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு த பெஸ்ட் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஊழியர்ஸ்க்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் த பெஸ்ட். நீங்க வந்து இந்த மற்ற மாதங்கள் எல்லாம் கொஞ்சம் லேகிங் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி சொல்ல போனா கவர்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு முதல் செக்மெண்ட் நல்லபடியா இருக்கும், 2வதும் நல்லபடியா இருக்குது, 3வது செக்மெண்ட் கொஞ்சம் சுமார் தான், 4வது செக்மெண்ட் தான் பணத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, விநாயகருடைய வழிபாடு அதை பண்ணிக்கொண்டே இருங்கள். ஆனா புதிய வாய்ப்புகள் வரும், புதிய வேலைகள் வரும், பிரயோஜனம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான்.
அப்புறம் கடைசியில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்கு இல்லையா, அதுல பணமும் கிடைக்கும், பட்டமும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும், உங்களுக்குடைய அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதனால கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்கின்றவர்கள், அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் இஷ்டமில்லாத பணியை கொஞ்சம் தொடரத்தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனாலும் அந்த நிலைமை மாறும். ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு 7ஆம் இடத்துக்கு வந்த உடனே நீங்க எங்க இருக்கிறீர்களோ அந்த கஷ்டப்பட்டதனுடைய ஊழியம் வந்து உங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமா கிடையாது. அது வந்து கண்டிப்பாக கற்றுக்கொண்டே இருக்கும். இதே கவர்மெண்ட் எனக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிறவர்கள் முதல் செக்மெண்ட்ல முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். பர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு டெம்பரரியா இருக்கிறவர்கள் பர்மனன்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சரி, அடுத்தது அரசாங்கத்திலேயே ஹையர் அண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டக்குன்னு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம காரியத்துல தான் காமிக்கணுமே ஒழிய வாயில பேசக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது. அதுலேயே நான் குறிப்பாக என்ன சொல்லுவேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், IAS டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவேன். அதாவது எங்க இருந்தாலும் நான் கரப்ஷனுக்கு எதிராக நிற்பேன் அப்படிங்கிறவர்களுக்கு தான் நிறைய இங்க சோதனைகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய பலம் என்பது தெய்வீக பலமாக இருக்கு. சனியினுடைய அனுகிரகத்தினால் சனி மீனத்துல உட்கார்றதுங்கிறது ஒரு தெய்வீக பலம். அந்த பலம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரி, சொந்த தொழிலுக்கு வருவோம். சொந்த தொழிலுக்கு என்ன தெரியுமா, ஃபினான்ஷியலி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது மே மாசம் வரைக்கும் தொடரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லயே உங்களுக்கு கடனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும், அல்லது நண்பர்கள் கிடைப்பார்கள், ஒரு தக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டர் கிடைச்சிருவார். நீங்க உங்களுக்கு உங்களுடைய அந்த ஒரு தாட் பேட்டர்ன் ஒரு நல்ல பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கும். சொந்த தொழில வந்து இது வரைக்கும் தொய்வை கண்டவர்கள், கஷ்டத்தை கண்டவர்கள், ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் சனி ரொம்ப பாதிப்பை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல், அதாவது போன வருஷம் இந்த 25 சொல்றேன், இந்த 25ல இவர்களுக்கு சோதனையான பீரியட் என்ன தெரியுமா, இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 மாசமும் ரொம்ப சோதனையான காலங்கள். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ வந்து ஓரளவு இந்த வருடம் பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், குருவனுடைய அமைப்பினால கடன் கிடைச்சி அந்த பிரச்சனை, பினான்சியல் பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சூக்ஷ்மம் கிடைச்சி, ஒரு சட்டிலான ஒரு ஆள் கிடைச்சி பஞ்சாயத்து பண்ணி வெளியிலேயே முடித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகிரகமாக இருக்கும். சரி, என்னென்ன ஃபீல்டெல்லாம் வந்து நல்ல ஜெகஜோதியா ஜம்முன்னு இருக்க போகிறது அப்படின்னாக்கா, நிறைய காரகத்துவம். சொல்ல போனா மகர ராசிக்காரர்கள் அனைத்து கலையும் அறிந்தவர்கள், அதாவது சகலகலா வல்லவர்கள்னு தான் நம்ம சொல்லணும். பொறுமையா பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம அப்படியே மெல்ல சாதித்து கொண்டு போகின்றவர்கள் தான். அப்படி பார்க்கும்போது எல்லா ஃபீல்டுலையுமே வளர்ச்சி இருக்கிறது. ராகுனுடைய ஃபீல்டு தான் அசுர வளர்ச்சி. ராகுனுடைய ஃபீல்டு என்ன தெரியுமா, உங்களுக்கு கேட்ட மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ராகுனுடையது மீடியா ஃபர்ஸ்ட். அதுவும் வந்து நீங்க மீடியானாக்கா நீங்க வந்து யூடியூப்பும் அதுல வரும், நியூஸ் சேனலும் அதுல வரும், மற்றும் இருக்கக்கூடிய மீடியாஸ் இந்த ரேடியோ, FM இது எல்லாமே வந்துடும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது கம்ப்யூட்டர் ஆகட்டும் அல்லது வேற ஏதாவது ஃபீல்டில் வரக்கூடிய, அதாவது கம்ப்யூட்டர்லனாக்கா நம்ம சாஃப்ட்வேர்ல வரக்கூடிய, ஹார்ட்வேர்ல வரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள். மேலும் வந்து இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்குல்ல, மொபைல் ஆப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பணம் நிறைய கிடைக்கும். பிறகு சனியினுடைய காரகத்துவத்தினால படைப்பாற்றல் இருக்கிறவர்கள், அதாவது புராதனமான இந்த ஏன்ஷியன்ட் விஷயங்களை எல்லாம் வந்து டீல் பண்ணிக்கிட்டார்கள் இல்லையா, அதாவது பழைய கட்டடத்தை எடுத்து ரெனோவேட் பண்றது, கவர்மெண்ட் கட்டடத்தை வாங்கி விற்கிறது, பழைய கட்டடத்தை வாங்கி அதை டெமாலிஷ் பண்ணி புதுசாக கட்டடம் கட்டுறது, ஒரு வீடு கட்டுறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது வீடு கட்டக்கூடிய யோகம் மிகுந்த ஒரு வருஷமே. வீடு வந்து எனக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீட்டை வந்து நீங்க வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி வாங்கணும். அதுக்குன்னு ஒரு கடன் கிடைக்கும். அது அதனால சொந்த தொழிலாக உங்களுக்கு இருந்ததுனாக்கா, ராகுனுடைய காரகத்துவம், சனியினுடைய காரகத்துவம், பிறகு குருவனுடைய காரகத்துவம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா. குருவனுடைய காரகத்துவம் என்ன, மகர ராசிக்காரர்களுக்கு குருவனுடைய காரகத்துவம் முதல்ல வெளிநாடு, வெளிமாநிலங்கள், அப்புறம் ஃபாரின் ப்ராடக்ட் எல்லாமே, பிறகு கப்பல்களில் ஷிப்ல வந்து நல்ல லாபம் கிடைக்கும். ஷிப்ல நல்ல லாபம் கிடைக்கும். ரயில்வே துறையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரயில்வே துறையில இருப்பவர்களுக்கு ஏன் மினிஸ்ட்ரி லெவல்ல வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு.
எழுத்தாளர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எழுத்தாளர்கள், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நடிப்புக்கு வந்து ஒரு ஒரு ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் இல்லாமல் ஒரு குணச்சித்திர அந்த பாத்திரங்களுக்கு உண்டான நடிப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக லாஜிஸ்டிக், பிறகு டிரான்ஸ்போர்ட் வைத்து நடத்துபவர்கள், டூரிசம், அதாவது டூரிசத்துக்காக இங்கிருந்து மக்களை கூட்டிட்டு போய் வடநாடுக்கு, ஃபாரினுக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அந்த கம்பெனி வைத்து கொண்டு இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. மெயினா ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் லார்ட்ஸ், ப்ரமோட்டர்ஸுக்கு தான் இந்த வருஷம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் பத்திரமாக இருக்க வேண்டும். சரி, இதெல்லாம் எந்த செக்மெண்ட் வந்து இவர்களுக்கு நன்றாக இருக்கிறது தொழில் நடத்துவதற்குன்னா 3வது செக்மெண்ட். ஜூனுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் கடன் பிரச்சனைகள் இருக்கு, வேலையில பிரச்சனைகள் இருக்கு, கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு எல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா 2வது செக்மெண்ட்லயே நீங்க ஆரம்பிச்சிருங்க, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பிறகு வருவது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தினந்தோறும் விற்கக்கூடிய விஷயங்கள், அது மெடிக்கல் மருந்துகளாக இருக்கலாம், அல்லது மளிகையாக இருக்கலாம், அல்லது மால் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், அல்லது பியூட்டிஷியன், ஆர்டிபிஷியலா நீங்க அலங்காரம் பண்ணுகின்றவர்கள் அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. சிகை அலங்காரம்னு வைக்கிறாங்களே, அதெல்லாம் இப்ப பெரிய பெரிய லெவல்ல மாசா வைக்கிறார்கள் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு புதிதாக நீங்களே தொடங்கி அதில் லாபம் காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பிறகு ப்ரொஃபஸராக, லெக்சர்ஸாக வேலை கிடைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எது எது ஞாபகம் வருது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பழ வியாபாரங்கள், பிறகு வந்து மீன் எல்லாம் வந்து வளர்த்து விற்கிறவங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நல்ல பணம். கடற்கரையில் ஓரத்தில் வந்து பண்ணுகின்றவர்கள், அதாவது மீன் தொழில் பண்ணுகின்றவர்களுக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. கான்ட்ராக்ட் பேஸ், எல்லா விதமான கான்ட்ராக்டும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வருஷம் வந்து பணம் அதிகமாக கிடைக்கிறது என்ன தெரியுமா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா விஷயத்திற்கும், சொந்த தொழிலுக்கும் சரி, ஜாபுக்கும் சரி, நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அமைதியாக உட்காரத்தான் முடியாது, அது நன்மைக்கே. ஆனா சொந்த தொழில் ஆரம்பிப்பவர்கள் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து தான் நீங்க வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு குழப்பங்களை நான் சொல்ல மாட்டேன், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அதாவது இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து புதிய அவதாரமே எடுக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா வேடிக்கையா சொல்றாரு அப்படின்னு தோணும். ஆனால் நடக்கும். இந்த வருஷம் கடைசியில நீங்க வந்து உங்களுடைய பேட்டனையே மாற்றப் போகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றப் போகிறீர்கள், ஒரு புதிய மனிதனாக உங்களை உணரப்போகிறீர்கள். தொழில் ரீதியாக, உங்களுடைய இயல்பு ரீதியாகவும் கூட. ஏனென்றால் ராகு 2ஆம் இடத்துல இருந்து லக்னத்துக்கு வரப்போகிறார். அப்படிங்கிறனால அது வந்து குருவோட சம்பந்தப்பட போகிறதுங்கிறதுனால இந்த இம்பாக்ட், இந்த மாறுதல் கண்டிப்பாக உண்டு, நன்மைக்கே. மெயினாக அரசியல் பிரவேசம். இதுல வந்து சிரவண நட்சத்திரக்காரர்கள் அரசியல் பிரவேசத்துல நிறைய சக்சஸ் அடைவார்கள். நிறைய விறுவிறுவிறுன வளர்ச்சியும் கிடைக்கும். அதே போன்று நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு பொசிஷன், ஒரு பதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு ஃபினான்ஸ், இந்த ஃபினான்ஸ் செய்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல லாபம் உண்டு. முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் டவுனா இருந்தாலும், 2வது செக்மெண்ட் கூட கொஞ்சம் டவுன் தான். குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு நல்ல லாபத்தையும், கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்களையும் நல்ல ஒரு ஆறுதலான ஒரு லாபமும் கிடைக்கும். ஆனா கடைசி செக்மெண்ட்ல நான் சொல்றேன், குருவும் கேத்தும் ஒன்றா இருக்கும்போது ஒரு ஜாக்பாட், நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, லாட்டரி டிக்கெட் வாங்கினாலும் சரி, அதெல்லாம் நான் சொல்றது இல்லை, லாட்டரியில் நீங்க கோட்டீஸ்வரன் ஆகி விடுவீர்கள் அப்படின்னு. ஆனாலும் கூட அக்டோபர், நவம்பர், டிசம்பர் உங்களுக்கு திடீரென்று நல்ல செல்வங்கள் வந்து அமையும். மகர ராசிக்காரர்கள் செல்வந்தனாக, எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, நானும் ஒரு பணக்காரன் தான் அப்படிங்கிறத உணர்வீர்கள். சரி, அடுத்தது உறவுகள். திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு விரைவாக திருமணம் நடக்கும். சரி, குழந்தை பாக்கியம். முதல்ல ஒரு 5 மாதங்கள் வந்து குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் ஸ்லோவா, கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லை. ஆனா அதுவே நம்ம வந்து செயற்கை முறையில வந்து ஆனால் அதுவே செயற்கை முறையில கருத்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். பிறகு வெளிநாட்டுக்கு போகணும், நான் வந்து குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறவர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துல இருந்து தூரமாக இருக்கக்கூடிய, உடனே வந்து ஃபேமிலி இந்த முறை வந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிறதா. ஏன்னா கொஞ்சம் தனிமரமாக தன்னை ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது சொந்தத்துல.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலும் கூட அது இந்த முதல் 2 செக்மெண்ட்ல பிரச்சனை கிடையாது. குரு வந்து ராகு பார்க்கிறார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவினுடைய பார்வையிலிருந்து ராகு தப்புகிறார். திருமண உறவுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று விட்டாலும் அதுல சில சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம பேச்சு இந்த வருஷம் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா மௌனத்தை கடைபிடித்தாலே போரும், வீட்டுல நிம்மதி பெருகும். குழந்தைகளுடைய அமைப்பு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய அமைப்பும் கூட நான் சொல்லிடுறேன். சனி வந்து எப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறாரோ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வைக்கலாம். நல்ல மாப்பிள்ளையும் கிடைப்பார், நல்ல பெண்ணும் கிடைத்து விடும். அதாவது மருமகனாக மருமகளாக நல்ல ஒரு வரனை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பீர்கள். இப்ப எதிரிங்கிற ஒரு உறவு மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப வாட்டிச்சு. இப்ப இந்த வருஷம் வந்து அது இருக்காது, அது ஒரு தனியா போயிடும். அதாவது அந்த உங்களுடைய எதிரி வந்து அவர்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து உங்ககிட்ட பக்கத்திலே வராத மாதிரி அவரையே நகர்ந்துட்டு போயிடுவார். இது ஒரு கிஃப்ட். அது ஏன் எதனால சாத்தியம் அப்படின்னா அது ஒரு அமைப்பு. சனி பீயிங் லக்னாதிபதி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார் என்பதே ஒரு பெரிய விசேஷம். அதனால எதிரிகளுடைய தொல்லை இந்த வருஷம் இல்லை. ஆனால் சொந்தத்தினுடைய தொல்லை பெருந்தொல்லையாக இருக்க போகிறது. அது எந்தெந்த தொல்லை அப்படின்னா சகோதரன், தந்தை உறவு. அம்மா உறவு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தந்தை விஷயத்துல எந்த கான்ட்ரடிக்ஷனும் பண்ணிவிடாதீர்கள், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. காதல்ல வந்து உங்களுக்கு முதல் 3 செட்டு ஓகே, கடைசி செட்டு காதல்ல சொதப்போம். அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ என்ன ஆயிடும்னா பணம் 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 நம்ம போயிடுவோம். ஆக புதிதாக திருமண உறவுகள், பிறகு குழந்தை உறவுகள், நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க, பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. வாழ்நாள் முழுவதுக்கும் நட்போட இருக்கக்கூடிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அதனால உறவுகளில் மேன்மையை கொடுக்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம், நோ ப்ராப்ளம். அடுத்தது சொத்துக்கள். சொத்துக்கள் வாங்க வேணாம் அப்படின்னா அசட்ஸ் அப்படிங்கிறது வந்து அசையாத சொத்துக்கள் அப்படின்னா ராகு வந்து அதுக்கு தடையாக இருப்பார். ஆனால் பணம் 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 செல்வாக்கு, இதுதான் அதிகாரம், செல்வாக்கு, பணம், இதுல தான் நிறைய வரும். அது சொத்துக்களே. அதாவது செல்வாக்கு தான் பெரிய சொத்து, அது உங்களுக்கு கிடைக்க போகிறது, பணத்துடன் சேர்த்து கிடைக்க போகிறது. அதாவது எனக்கு நான் ஒரு வீடு கட்ட வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி 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 போயிட்டே இருக்கும். கடன் கிடைச்சிரும், வீட்டுக்கு நான் எல்லாமே கிடைச்சிரும், ஆனால் கட்டுறதுக்கு முடியாம தள்ளி 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 போயிட்டே இருக்கும். இதற்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்க போயிட்டு கொல்லிமலைக்கு போயிட்டு வாங்க. இந்த விஷயம் சித்தியாள். கொல்லிமலைக்கு போய் அரப்பள்ளீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க போயிட்டு அவர்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சரியா போயிடும். எனக்கு வந்து தலைகீழ என்னால் வீடு கட்ட முடியல, எனக்குன்னு ஒரு சொத்து சேர்க்க முடியல, அசையாத சொத்துக்கள் சேர்க்க முடியலன்னா நான் சொன்ன இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நிகழும். பிறகு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்முடைய மனசுல கொஞ்சம் உதறல் இருக்கும். 8ஆம் இடத்துல கேத்துங்கிறனால கொஞ்சம் மனசுல அந்த உதறல் இருக்கும். அந்த உதறல் வந்து அப்பப்போ என்னோட கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வர மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு. திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு. குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் தம்பதி சமேதராக அவரை போய் பார்த்துட்டு வாங்க, அப்படியே பனி போல உருகி விடும். எந்த ஒரு மன கிளேசம் இருந்தாலும் சரி. முக்கியமாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கார்த்திகேய சுவாமி, முருகன். அது எப்படிப்பட்ட முருகன் அப்படின்னா சூரசம்ஹாரம் முடித்த முருக கடவுள். எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணுவார். ஆரோக்கியத்திலையும் சரி, உறவுகளையும் சரி, எல்லாத்தையுமே சரி பண்ணுவார். சொத்துக்களையும் அமைத்து கொடுப்பார். இதுல சொத்துக்கள் வாங்குறதுல வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தூரமான இடத்துல தாராளமாக சொத்து வாங்கலாம். நண்பர்கள் மூலமாக ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக சொத்துக்கள் கிடைக்கும். ஆபீஸ் அமைக்கலாம். இந்த வருஷம் கண்டிப்பாக ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ் அமைப்பு, சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு இந்த வருஷம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான வருஷம் தான். அதனால ஆபீஸ் அமைக்கலாம். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்க இந்த வருஷம் இது எல்லாத்துக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்புறம் எதிரியினுடைய சொத்து, வம்புல கோர்ட்ல ஜெயிச்சு அந்த சொத்து நமக்கு வரும். அது நமக்கு பாத்தியப்பட்டது தான். ஆனா எதிரி வந்து ரொம்ப நாள் அனுபவிச்சு நம்மவே வந்து துரத்தி அந்த மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்த சொத்துக்களை மீண்டு அடைவதற்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உதவி உண்டு.
அது முதல்ல இருந்தே உண்டு. நீங்க என்ன பண்ணணும், கார்த்தவீரியார்ஜுனனுடைய வழிபாடு பண்ணணும். மகர ராசிக்காரர்கள் இழந்தது நிறைய ஏழரச்சனையில், அதையெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய அமைப்புல இந்த ராகு வேலை செய்வார். அதனாலதான் கொஞ்சம் நிம்மதி கம்மியா இருந்தாலும் சொத்து சேர்க்கக்கூடிய விஷயத்துல ராகு அப்படியே அப்சசிவா இருப்பார், ஒரு மாதிரி பிடிவாதமா அடமெண்டா இருப்பார். அதனால மற்றவர்களுக்கெல்லாம் இவர் நம்ம ஆள் தானோ, குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தோணும், இது நம்ம அப்பா தானா, என்ன மாறிட்டாரே அப்படின்னு தோணும். உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ இவங்க நம்ம ஒய்ஃபோ ஆர் ஹஸ்பண்ட் தானே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஒரு அமைப்பு நமக்கே தோணும். நம்ம கொஞ்சம் மாறிட்டோமோ, சரி காலம் நம்மை மாற்றி விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சாதிப்பதில் அசகாயமான அசுரர்களை போல சாதிப்பீர்கள். ஆமா, ரொம்ப ராகுங்கிறது அசுர பலம். அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கும்பத்திலிருந்து மகரத்துல வர்றது இன்னும் பலம். ஏன்னா மகரம் என்பது உங்களுக்கு கேந்திரமும் கோணமுமாக மாறிடுறதுனால வளர்ச்சி அது அடுத்த வருஷம் தான். இருந்தாலும் இந்த 2ஆம் இடத்துல அவர் அதற்குன்னு ஒரு அந்த ஒரு அமைப்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே சித்தம்தான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் நிறைய வரும். ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா பணம் அப்படி வரும். ஆனா பணம் இங்கே போயிட்டே இருக்கும். அதை பயன்படுத்துங்கள், பிளான் பண்ணணும். எதுவுமே நீங்க தூக்கம் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால நீங்க தூங்குறது ப்ராப்பரா தூங்கி எழுந்திருக்கணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ சுயமா ரெஸ்ட் எடுத்து பழகுங்கள். நிறைய நாலேஜ் வரும், நிறைய அப்படியே திங்கிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய அனுபவங்களும் உண்டு. இந்த 2 வருஷம் நான் தான் சொன்னேன் இல்லையா, மகர ராசிக்காரர்கள் இந்த 2 வருஷம் அவர்கள் எப்படி ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க வைகுண்ட ஏகாதசி என்று அப்படியே நீங்க போய் நின்னீங்கன்னா போதும், அப்படியே தள்ளிட்டே வெளியில கொண்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த ராகு உங்களை அப்படியே கழுத்தை நெரிச்ச மாதிரியே கொண்டு போய் மேலே கொண்டு போய் நிறுத்திடுவார். கவலைப்பட வேண்டாம். அடுத்தது மாணவர்களுக்கு, முக்கியமாக 10th +2 மாணவர்கள் ஒரு ஜோசியரை பார்க்கறது பெட்டர். ஏனென்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, படிப்பை பற்றின முடிவு கொஞ்சம் ராகு கேத்து தசைகள் இருந்தால், ஏன் புத தசையாக இருந்தாலும் கூட, குரு தசையாக இருந்தாலும் கூட மாறக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனா சுவாமிஜி கொஞ்சம் ஒரு க்ளூ சொல்லுங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறீர்களா, நோ ப்ராப்ளம். மெடிக்கல் பண்ணணுமா, ப்ராப்ளம் உண்டு, அதை நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா தவறான முடிவு எடுத்து கொள்ளக்கூடாது. அப்புறம் ஐடி போகிறீர்களா, நோ ப்ராப்ளம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா, நோ ப்ராப்ளம். ஆனா நான் சிஏ எடுக்கிறேன்னா ப்ராப்ளம், கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜாதகத்தை சிஏ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவார். நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரியான ஒரு கெசட்டட் குரூப் ஏ ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் போகிறேன் அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது இந்த காலர் ஜாப்னு சொல்லும் இல்லையா, ஒத்துக்க மாட்டார். சனியும் ஒத்துக்க மாட்டார், ராகுவும் ஒத்துக்க மாட்டார், குருவும் அதுக்கு உங்களுக்கு துணை நிற்க மாட்டார். உடல் உழைப்புடன் கூடியதா, ஓகே. அதனால படிக்கிறது என்னென்றால் இந்த 2 வருஷம் இந்த 10th மாணவர்கள் இப்போ ஒரு முடிவு எடுக்கணும், +2 முடிக்கும் போது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா. அதனால ஒரு ஜோதிடரை பார்த்து விடுவது நல்லது. மற்றபடி நான் ஒரு படைப்பாளியாக, ஒரு டிசைனராக போறேன், ஒரு கதாசிரியராக போறேன், ஒரு பேச்சாற்றல் ரொம்ப அது சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு அரசியல் பேச்சாற்றல், பேச்சாளிகள், அதாவது ராகு வாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா புராணங்களை பத்தி பேசுறதோ, அல்லது ஒரு டெக்னாலஜி, ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி பேசுறதோ, ஒரு ஆன்மீக ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஒரு கற்பனையான ஒரு கேரக்டரை உருவாக்குறதோ, இது எல்லாத்துக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அந்த திறமைகள்லாம் வளர்த்து கொடுக்கும் இந்த ராகு. அப்படிங்கும்போது அது நிமித்தமாக படிக்கிறது, பிஹெச்டி பண்ணலாங்க. பிஹெச்டி ஹாயா ரொம்ப டீப்பா பக்காவா பண்ணலாம். நீங்க எந்த ரிசர்ச் இருந்தாலும் சரி தாராளம் பண்ணலாம். சயின்ஸுக்கு நீங்க சயின்டிஸ்ட், மெகா சயின்டிஸ்டே மாற முடியும். அந்த மாதிரியான ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு துறையா இருந்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்புறம் மைண்ட்ல ஜாப் கிடைக்கும். மைண்ட்ல உங்களுக்கு மைண்ட்னாக்கா சுரங்கத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆர்கியாலஜிஸ்ட், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த படிப்புக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். ரயில்வே துறையில வேலைக்கு சேர்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். EEE சொல்லுவோம் இல்லையா, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதுவும் நல்லபடியா கிடைக்கும். பிறகு காமர்ஸும் தி பெஸ்டா பண்ண முடியும். படிப்பு கொஞ்சம் தடைகள், கொஞ்சம் மந்தத்தன்மை, கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் நான் சொன்ன அந்தந்த விஷயங்களை ஃபீல்டில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டியதை கொடுக்கும். முக்கியமாக வெளிநாடுகளில் நாம் போய் படிக்கணும்னு நினைக்கின்ற மாணவர்கள்
வெளியில் செல்லும்போது சேஃப்டியாக போகணும், சேஃப்டியாக வரும். கேத்து 8ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுவது அவசியம். ஏதாவது பொருட்கள் காணாமல் போவதோ அல்லது ஏதாவது ஒரு சங்கடங்கள் நேர்வதோ இந்த மாதிரியாக இருக்கிறது. அதாவது வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய, காலேஜ் முடிச்சுட்டு போய் எம்எஸ் படிக்கக்கூடிய அவர்களுக்கு நான் சொல்லுவது. ஆனாலும் நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அந்த கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்குங்க. மற்றவர்களால் அடைய முடியாத அடி ஆழத்தினுடைய அறிவை பெறுவீர்கள். அது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அது ஒரு கிஃப்டாகத்தான் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆனது வேண்டிய அனைத்தையும் கற்பக விருட்சம் போல கொடுக்கும் என்பதில் உண்மையிலேயே நான் மிக நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நம்பினார் கைவிடப்படார். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.